எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிரசம் வந்து எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது மாதிரி ஒரு டம்ளர் அளவு வந்து இது வந்து தாராளமா வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த அலை. இந்த டம்ளர் அளவு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து உணர்த்தி எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அரிசியா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசியில கூட நல்லா வரும். இப்போ இதை ஒரு துணி போட்டு ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து உணர்த்திடலாம். ஃபேனில் உணர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே காஞ்சிடும். 10 நிமிஷம் கழிச்சு இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா கையில் வந்து திரட்டி எடுத்தோம் அப்படி போட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து அரிசி போட்டு இவ்வளோ ஈரம் இருக்காது. நல்லா ஈரம் வந்து இழுத்துடும். அரிசியில் வந்து லேசான ஈரமும் இருக்கணும், அதே சமயத்தில் அரிசி காஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம ஃபேனில் போட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இழுத்துனோடும் நல்லா வந்து மெல்லிசா உணர்த்திடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு இதை பார்ப்போம். இப்போ நாம் கரெக்டாக வந்து 10 நிமிஷம் ஆகிடுத்து. அரிசி எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படி விழணும். கையில் வந்து ஈரம் இல்லாமல் லேசாக கொஞ்சம் தான் அந்த மாதிரி ஒட்டணும். அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி நம்ம வந்து சலிச்சிக்க போகிறோம். துணியில் ஒட்டாமல் ஃபுல்லாகவே வந்துடுது பாருங்கள். ஃபேனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். 2 தடவை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி சலிச்சிட்டு திரும்பவும் ஒரு தடவை அந்த கப்பி இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி சலிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம வந்து அரைச்சிட்டோம். மாவு வந்து சலடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். திரும்பவும் இந்த கப்பி வரும் இல்லையா, அதை ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ மாவை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கப்பில் மாற்றிட்டு இந்த மாதிரி அமுக்கி வச்சிடலாம். இல்லைன்னா ஈரம் உணர்ந்துடும். நம்ம சலிச்ச தட்டிலே வைக்க வேண்டாம். அடுத்தது வந்து நம்ம பாகு வச்சுக்க போகிறோம். இப்படியே அமுக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்துருக்கோமோ அதே டம்ளரால் 3/4 டம்ளர் அளவுக்கு தான் வெல்லம் எடுத்துக்கணும். அரிசி தான் கணக்கு பண்ணி வெல்லம் எடுத்துக்கணும், மாவை கணக்கு பண்ண வேண்டாம். 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மண் இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பாகு வைக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இப்போ இதை கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாண்ட்லி வச்சுருக்கேன். கனமான பாண்ட்லியாக எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைஞ்சிடுது இல்லையா, இதில் வந்து வடிகட்டிக்கலாம். இதில் ஏதாவது குச்சி தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஏதாவது இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பாகு வச்சுக்கலாம். பாகு நல்லா கொதிக்கட்டும். பாகு வந்து கொதிச்சுன்னு இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் தான் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருதா அப்படின்னு கொஞ்சமாக வந்து ஒரு டவராவில் வந்து ஜலம் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி விட்டு நம்ம இந்த ஜலத்தில் வந்து கொஞ்சமாக பாகு விட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம ஜலத்தில் விட்டு செக் பண்ணிக்கலாம். கையில் வந்து எடுக்க வரணும், உருட்டினா உருட்ட வரணும். இன்னும் வந்து வரல. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட ரெடி ஆகட்டும். கொஞ்சமாக வந்து தண்ணியில் விட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பாகுபதம் செக் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிட்ட இருக்கலாம். கொஞ்சம் வர ஆரம்பிச்சுடுத்து, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். மறுபடியும் இப்போ கொஞ்சமாக வந்து நான் ஜலத்தில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி கையில் வந்து ஒரு தக்காளி மாதிரி தளதளன்னு இந்த மாதிரி வரணும்.
இந்த ஸ்டேஜுக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு சரியா இருக்கும். ஜாம் மாதிரி இருக்கு பாருங்க, அது இது மாதிரி வரணும். உருட்டினா அப்படி வரணும். இப்போ இதுல வந்து ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாவே சிம் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். வாசனைக்கு 1 ஸ்பூன் இதுல வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை இதில் போட்டு நம்ம வந்து கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். நாம இவன் கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா வந்து இழுத்து கலரிக்கலாம். இது சூடாக இருக்கும்போது முதல்ல தளர்த்தியாக தான் இருக்கும். நாழியாக நல்லா டைட்டாக வந்து இறுகிடும். பாருங்க, ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த மாதிரி திரண்டு வந்துடுது. இப்போ வந்து சூட்டில் வந்து நம்மளால தொட முடியாது. இதை வந்து 1 hour கிட்ட நம்ம ஆற விட்டுடணும். ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்துடுது பாருங்க. இதை வந்து ஒரு பேசனுக்கு மாற்றிடலாம். இதே பாத்திரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ இந்த மாவு இருந்த இந்த கப்புக்கு வந்து இதை மாற்றிடலாம். நல்லா வந்து பாகு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டாமல் பாண்டிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்க வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதில் வந்து மேலாக நம்ம வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயை விட்டு மேலாக தடவி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து அது காஞ்சி போகாமல் வர வரன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். சில பேர் நல்லெண்ணெய் விட்டுப்பா, சில பேர் வந்து சாதா ரீஃபைண்ட் ஆயில் கூட விட்டுப்பா. இது மேலாக இந்த மாதிரி வச்சுடலாம். இதை வந்து நல்லா வந்து ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஃபேன் காற்றுல வைக்காதீங்க. அப்படியே நார்மல் டெம்பரேச்சரில் இது வந்து நல்லா ஆறட்டும். அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் வந்து லேசாக காற்று போகிற மாதிரி அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம தட்டும் போது பார்க்கலாம். ஃபேன் இப்போ நமக்கு மாவு வந்து நல்லா வந்து ஆறி எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு புள்ளையார் பிடிச்சி வச்சுடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிட்டு எது பண்ணினாலுமே எந்த ஒரு பட்சணம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி இழுத்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு கெட்டியான கவரில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட நம்ம தட்டிக்கலாம். அடுப்பில் வந்து பாண்டியில் எண்ணெயை வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிடுது அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் காயிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சிடுது அப்படின்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். எண்ணெய் வாசனை அடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்த உடனே நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ இதை மேலாக இப்படி வச்சுட்டு நமக்கு நல்லா ரவுண்டாக கிடைக்கிறதுக்காக இப்படி வச்சு ஒரு டவராவால் அமுக்கி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையால் கூட தட்டிக்கலாம். உடனே வந்து திருப்ப வேண்டாம். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே உப்பி வரும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பொறுமையாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டு
என்னன்னா வந்து ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா ஓசை அடை எடுத்து இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இந்த எண்ணெயை வந்து இப்படி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியால் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளால பிகினர்ஸ்க்குலாம் வந்து அமைக்கி எடுக்க முடியல கரண்டியில் அப்படின்னா நீங்கள் வந்து சிரமப்படாதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சு ஒரு டவராவில் அமைக்கணும் அப்படின்னா இந்த எண்ணெயெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். சூப்பராக வந்து எண்ணெய் வந்துடுது. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்ததும் தட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து கட் பண்ணு. நம்ம கையால் தட்டுறதா இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு உள்ளங்கையால் கூட இப்படி தட்டிக்கலாம். விரலாலையும் தட்டலாம், கொஞ்சம் விரல் மாதிரி வரும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக அப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று டவராவில் தான் பண்ணினேன். அது கொஞ்சம் ஷேப் வந்து சமோசா மாதிரி ஆயிடுது. பரவாயில்ல. ஆனால் அதிரசம் பிரியாமல் வருதா அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயம். ஏன்னா அதிரசம் அப்படின்னா எப்பேற்பட்டவளுக்கும் அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது அப்படின்னா கூட அது வந்து பிரிஞ்சு போயிடுறது. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மேலாக லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு பபுள்ஸ் அடங்கிடுது அப்படின்னா நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ அப்படியே வந்து எண்ணெயை ஃபுல்லாக ஒட்ட வடிச்சிக்கலாம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கரண்டியால் அமுக்கி எடுக்கிறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் எடுத்து டவராவில் வச்சு அமுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேட்டில் வந்து எல்லா எண்ணெயும் வந்துடும். கொஞ்சம் கை வழுக்காமல் பார்த்து பக்குவமாக பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக வந்து இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடியில் வந்து ஒரு கனமான ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த அமுக்கிற பிளேட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம அமைக்கணும் அப்படின்னா சத்தம் வராது. இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டவராவால் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் வழிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். சூப்பராக வந்து நல்லா வந்து கரெக்டான கலருக்கு வந்துடுது. நமக்கு எந்த அளவுக்கு பெருசு சின்னது தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து தட்டிக்கலாம். பிக்னஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து சின்ன சின்னதாகவே தட்டிக்கலாம். நம்ம வந்து நம்ம ஆற்றுக்கு தானே பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து சீர் வைக்கிறதா இருந்தால் தான் பெருசாக பண்ணணும். நமக்கு நாமளே பண்ணிக்கிற போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டிட்டோம்னா நமக்கு வந்து 1 டம்ளர் மாவுக்கே வந்து குவான்டிட்டியும் கொஞ்சம் கூடுதலாக வரும். ரெண்டா வந்து 1 hour கிட்ட ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இழுத்து பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் இன்னைக்கு மாவு கலரிட்டு நாளைக்கு அடுத்த நாள் பண்ணினா கூட நல்லா வரும். நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சமாக குறைவான குவான்டிட்டியில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் கிட்ட அப்படியே நார்மலாக மூடி வச்சிருங்க. ஆறினதுக்கப்புறம் இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா லைட்டாக ஜலம் தொட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு இழுத்து கொஞ்சம் எண்ணெயும் தொட்டு இழுத்து பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது சரியாயிடும். சூப்பராக வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். லைட்டாக மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து விட்டோம் அப்படின்னா மேல் பக்கமும் கரெக்டான கலருக்கு 2 பக்கமும் வந்துடும். ஃப்ளேம் வந்து ரொம்ப கூடுதலாக வச்சுட்டோம் அப்படின்னா மேலே செவந்து போயிடும், உள்ள மாவாகவே இருந்துடும், வேகாது. அதனால தான் நான் வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுது அப்படின்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. பொறுமையாக வேகும்போது மேலேயும் கரெக்டான கலர் கோல்டன் கலர் மாதிரி இருக்கும், அப்படியே தகன்னு தங்க மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும். இது வந்து உங்களுக்கு இதுவே வந்து ஒரு உள்ளங்கை சைஸ் இருக்கு. இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு கரெக்டா இருக்கும்.
யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டா இருக்கும். எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு டவரா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டவராவோட அடிபாகம் அளவுக்கு இருந்தது அப்படின்னா சரியாயிடும். பாருங்க சூப்பரா வந்து அதிக எண்ணெய் இல்லை, நான் முதலே வடிச்சு எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கரெக்டா 2 பக்கமும் ஒரே மாதிரி கலர்ல சூப்பரா வந்திருக்கு. நான் வந்து இப்போ ஒரு 3 மட்டும் தட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மிச்சத்தையும் தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லா வந்து நம்ம இந்த மாதிரி தட்டிட்டோம். ஒரு 2 மட்டும் தான் இருக்கு. நான் அப்படி அமைக்கிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர்ல கூட இந்த வடிக்கிறோம் இல்லையா, இந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட் பண்ணாம நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதையே வந்து இந்த மாவுல இந்த மாதிரி ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து பேப்பர்ல வந்து எண்ணெய் தடவாம உருட்டி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இதை எடுத்து தட்டிக்கிறதுக்கும் நமக்கு இந்த எண்ணெயவே வந்து எடுத்துக்கலாம். இப்போ கவரை வந்து கொஞ்சமா முன்னாடி தள்ளி இப்படி வச்சுட்டு உருண்டைய எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை வச்சுட்டு லைட்டா வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை வந்து நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததும் இந்த மாதிரி இந்த ஓரங்கள்ல இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம தனியா இதுக்காக எண்ணெய் எடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த எண்ணெயவே வச்சு நம்ம திரும்பவும் இந்த மாதிரி வச்சு ஒரு டவராவால ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே சைஸா நமக்கு கரெக்டா கிடைச்சிரும். பிரியாம நமக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வருது அப்படின்னா பாகோட பதம் கரெக்டா இருந்தாதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். 1க்கு 3/4 அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தளர்த்தியா இருக்கும், ஆறிடுது அப்படின்னா கொஞ்சம் இறுகிடும். அதுக்கப்புறம் நம்ம இழுத்து வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டா இருந்தது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டா தண்ணி தொட்டு நீங்க வந்து பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். நமக்கு இந்த பிளேட்ல இருக்கிற எண்ணெயும் வேஸ்ட் பண்ணாம நம்ம அதிரசத்தை தட்டுறதுக்கும் இந்த எண்ணெயவே வந்து யூஸ் பண்ணிட்டோம். தனியா வந்து நான் கிணத்துல எடுத்து வச்ச எண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 தான் தடவிட்டேன், எடுத்துக்கவே இல்லை. நம்ம இந்த ஓரங்கள்ல இருக்கிறதெல்லாம் மாவு இந்த மாதிரி வந்து அதிரச தட்டுவோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கே இதையே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தனியா எண்ணெயே தேவையில்லை. நம்ம எல்லாமே வந்து தட்டி முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, அதிரசம் வந்து எல்லாமே அருமையா இருக்கு. எல்லா அதிரசமும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல கோல்டன் ப்ரௌன்ல ரொம்பவே அருமையா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஒண்ணே ஒண்ணு நம்ம வந்து உடைச்சு பார்த்துடலாம். இது கொஞ்சம் வேகட்டும், அதுக்குள்ள ஒண்ணு மட்டும் எடுத்து நம்ம உடைச்சு பார்க்கலாம். கொஞ்சம் சூடா இருக்குது. பாத்தீங்களா, ரொம்பவே சாஃப்டா வெடுக்குன்னு, அதாவது உடைச்சோம் அப்படின்னா மடக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம அப்படியே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கணும், அதே சமயத்துல மேலேயும் இந்த மாதிரி நன்னா வெந்திருக்கணும். ரொம்பவே கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி மெத்தட்ல வந்து அதிரசம் நான் சொன்ன அதே அளவுக்கு அரிசி, 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 3/4 கப்பு வெல்லம், அதாவது எந்த டம்ளரோ கப்போ நீங்க எதால அரிசி எடுக்கிறீங்களோ அதால 3/4 கப்பு அளவுக்கு 1க்கு 3/4 அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் எந்த கப்புல வந்து டம்ளரோ கப்போ எதுல அரிசி எடுக்கிறீங்களோ அதுலயே 1/4 கப்பு அளவுக்கு ஜலம் விட்டு வெள்ளத்தை கரைய விட்டு இந்த பாகுபதத்துக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து அதிரசம் எப்படி பண்றது அப்படிங்கிறது பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 1 டம்ளர் மட்டுமே போட்டு குறைவான அளவுல பண்ணி பாருங்க. நன்னா வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேஆர்சி வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட ப்ராடக்ட்ஸ், அதாவது அவங்க விளையாடக்கூடிய திங்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து பிரெயின் ரிலேட்டடாக விளையாடக்கூடிய திங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கிச்சன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், க்ளீனிங் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரான ரேட்டில் சீப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, செக்